கொடுக்குறியா? அப்ப 400 ரூபான்றதோட அதிகமா இருக்குதா? அப்ப நீயே எவ்வளவு பண்ணு முடிவு பண்ணிக்க. எப்பவுமே நம்ம அத்துக்கிட்ட ஓடுறோம் இப்படி இருக்கு. அதனால அவங்க கம்முறாங்க. இல்லைன்னா நேரம் புது வருவாங்க. நானும் வாங்கினா பாருங்க 3 சொல்லி நாளைக்கு ஒரு போன் இன்னொன்று பண்ணாங்க இது தலைவா மாட்டாதுங்களா அவங்க வந்து அதை அவுச்சுட்டு சட்லட் போடுவாங்க. அதனால அவங்க சாப்பிட்டு போடலாம். அது எந்த மீன் அவனுக்கு தெரியல கதை. அவனுக்கு தெரியல. தெரியல. ஏமா சொல்ல டப்பு விட்டீங்களா? எடுத்தையா 2 ரூபா 1 வேணுமா? கிடையாது. காசுலாம் அப்படியே விடு. ஆமா சொன்ன. ஹலோ வாங்கிடுவேன். நம்ம ரெகுலரா வண்டி எங்க போயிருக்கோங்க. நாங்களே இங்க கிட்டியில வந்து கிட்டிக்கல. நான் கிட்டியில இருக்கேன். நம்ம மூணுப்பா ஒன்றும் பெரிய கொஞ்சம் இந்த வீடியோ ஜாயின் பண்ணி புதுசா போட்டு அவன் எங்க தள்ளலாம் எனக்கு வருது. நான் இப்படி சைட்ல தான் அடிக்குது. அதுதான் அந்த சைட்ல வந்துடணும்டா. என்ன பண்ணுவோம்? ஹோட்டல் வீடியோவே அது போகிற வச்சுல போறியா? ஓகேவா? கம்மியாக நம்பிக்கை இருக்குல்ல. கம்மியாக ஒன்றுல இருந்தா ஜூமிங் வராது. கம்மியான இல்ல செட்டிங் மாத்தியாச்சு. வாங்க அடிக்கணும்டா. இவ்வளவும் தம்பி பண்ண வேலை காயில இருந்து தூக்காத தூக்காத இல்ல 10 பேர் கூட்டிட்டு வந்து கட்ட வெளியில விடுறாங்க. இப்போவா உட்காந்துட்டாரு நல்ல ஒரு தம்பி. வண்டியில வண்டி நானு இவங்க நோவாது நோம்பு கூட வந்து கட்ட வந்து இப்ப நம்ம கட்டுறாங்க. ரைட் அவங்க சொல்ற ரைட்டு தான். நம்ம ஏன் ஏற்றுவோம்? நம்ம அந்த புதுசுல அவங்க திரும்ப போயிட்டேன். எவனா தூக்கி விட்டுருக்குமா? ஏற்றுறேன் சொல்லி நம்ம பொருளை
இல்ல இல்ல வரேன் அவனுக்கு இருக்குது அவனுக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நீ காத்து கடை கழுவ மாட்டேன் அவ்வளோங்க நான் வீட் போட்டேன் அப்படி போடுறா இவன் நீ என்ன பண்ணணும் எழுந்துடா சொல்லி எழுப்பிட்டு வந்து விட்டுட்டு எனக்கு நம்ம வீட்டு பொருள் தான் கேள்வி நம்ம நாங்கள் கேட்கறதுக்கு புதுசு இல்லை இப்போ ஏதோ காரணம் தீ வந்துட முடியுமா கேள்வி கேட்பாங்க புரியுதா பேச ஒன்றும் பண்ண கிடையாது யாரு ஏங்க நீ கடையை எழுந்து சொன்ன எழுந்து இந்த வேலை முடிச்சு போயிருக்கல என்ன நீ அவனுக்கு தெரியல நான் சொல்ல அவனுக்கு தெரியும் அவன் கேட்டதுக்கு அவன் கொடுக்கல அவன் இந்த கடையை போடாங்க எவன் வீட்டு கடையா தான் என் வீட்டில் கிடையாது நீங்க எழுந்து வந்து என் வீட்டு கடையை விட்டுட்டு உன் கடை போட்டு போறது எனக்கு கடையில் எப்படி கடையா நானும் கேட்கறேன் அவன் கடையை நீ எப்படி ஏற்றி வைக்கிறேன் அடுத்த மாசம் ஜனவரி முடிஞ்ச வரையும் இருக்கும். நீ மானுங்க அந்த கதையை அவனுக்கு மீன் வந்து போச்சுன்னா கடையை எழுதுறேன் என் கடையை எழுதுறான்னு எழுதி எழுப்பிட்டு வரணும் சாமி நான் எழுந்துக்க சொல்றேன் சாமி அது பாதி கேட்டா இது ரவுண்டு கேட்டா ரவுண்டு கேட்ட போறவங்க நல்லா இருக்கு வெற்றி வந்துருக்காரு இவரு ஆமா நம்மளுக்கு பாதி கேட்ட அது ரவுண்டா இருக்கும் புரியுது புரியுது செட்டா போட்டு வேலை செஞ்சுக்கலாம் நான் அந்த லாஸ்ட் கட்டத்தை புரி இப்படி இருக்குது எப்படி இது நீ அப்படியே கொண்டு வந்து இவனுக்கு என்ன ரவுண்டா வீடியோ ஓடு ஒரு வேலைமான்னு ஒரு மனுஷன் அங்க போய் ஏற்றுனா நம்ம கிட்ட பொருளை ஏற்று வரணும் இல்ல முன்னிட்டு போய் பாரு இந்த வேலையை அவனுக்கு சுத்தி அமைச்சிருக்கோம் எங்க போயிட்டான் ஒண்ணுமே இல்லடா நான் போனதுல இருந்து போய் காட்டி விடுவோம் நானு இப்போ அந்த சொல்லணா என்ன கிரீம் போட்டு வரியா நான் மூஞ்சில பல் பல்லுங்கிற எங்களுக்கு அந்த ட்ரிக்கு சொல்லலாம் சோப்பு குழம்பு போட போடுமா மூஞ்சில காலையில் பொல்லாட்டு நின்றுட்டு டேரக்ட் பண்ண போட்டு வரோம் அவ்வளோதான் ஆஹா காலம்புலாம் இதுதான் வேண்டாம் உங்க ஆனா பார்க்கணும் வீடியோ வீடியோ எல்லாம் அப்படிதான் தருது பல பல இது ஆமா இன்னும் அப்ப நம்ம இந்த மாதிரி பேசினா